எந்த பிரியாணியா இருந்தாலும் நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க இந்த கத்திரிக்காய் தொக்கு இருந்தா சூப்பரா இருக்கும்ல. ஒரு கடாயில நல்லா தாராளமா நல்லெண்ணெய் விட்டு 4 கத்திரிக்காவை நீல வாக்குல இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 70% குக் ஆற அளவுக்கு. அதுக்கப்புறம் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. அதே எண்ணெயில 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 4-5 வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவை டிப்ல மட்டும் லைட்டா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்து நல்லா சுருள வதக்கிடுங்க. பொடியா நறுக்கின ஒரு பழுத்த நாட்டு தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிடுங்க. எண்ணெய் மிதந்து வர வரைக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிடுங்க. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சு அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காயும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜார்ல வறுத்து தோல் வச்சிருக்கக்கூடிய வேர்க்கடல 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளையும் சேர்த்து நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. 2-3 நிமிஷம் அந்த கத்திரிக்காய் கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த பவுடர் அதோட சேர்த்துருங்க. தேவைப்பட்டா தண்ணி ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூவி நல்லா 2 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா எண்ணெய் மிதக்க சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு தயாரா இருக்கு. எந்த பிரியாணியா இருந்தாலும் இந்த கத்திரிக்காயோட சாப்பிடும் போது அல்டிமேட்டான ருசியா